வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 9ல் ஃபர்ஸ்ட் டைம் இந்த விஷயம் நடக்குது அப்படின்ற மாதிரி சபரி வந்து பிளாஸ்மா முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுறாரு. அது என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய செலிப்ரேஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீட்டுக்குள்ளே நடக்குது அப்படின்னா கானா வினோத்தோட பர்த்டே தான் அப்படின்ற மாதிரி சபரி வந்து கானா வினோத்தை பிளாஸ்மா முன்னாடி நிற்க வச்சு எல்லாத்துக்கிட்டையும் வந்து சொல்கிறாரு, இதை சூப்பராக நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அதுக்கு முன்னாடியே வந்து கேமரா முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாப்பி பர்த்டே சொல்லிவிட்டு இங்கே பிளாஸ்மா முன்னாடி வந்து இதை வந்து சொல்லுவார். சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சர்ப்ரைஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு வந்து கேக் அனுப்பிச்சி வைக்கிறாரு. அந்த கேக்கில் அவங்க ஃபேமிலியில் இருக்க அவங்க பசங்க அண்ட் தென் ஒய்ஃப் நேம்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு ரொம்ப எமோஷ்னலாகி ரொம்பவே பிரேக் டவுன் ஆகி அழுறாரு. அதுக்கப்புறம் பர்த்டே செலிப்ரேஷன் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபஸ்ட் டைம் எவர் இந்த பிக் பாஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னே சொல்லலாம். பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியிலே வந்து பிக் பாஸ் வந்து ஹாப்பி பர்த்டே விஷஸ் சொல்லுவார். ஆனால் பாட்டே வந்து பாடிட்டார் அப்படின்னா அது வந்து இந்த பர்த்டேக்கு, அதுவும் வந்து கானா வினோத்தோட பர்த்டேக்கு இந்த சீசனில் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து கானா வினோத் வந்து இது வந்து ஒரு மெமரபுளாக வந்து இந்த பர்டிகுலர் சீனை வந்து அவர் வச்சுக்கலாம். ஏன்னா ஆடியன்ஸாக நம்மளுக்கு பார்க்கும்போதே வந்து நல்லா இருந்தது. இந்த பர்டிகுலர் மூமெண்ட் வந்து சேரேஜ் பண்ணுற மாதிரி சூப்பராக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஒரு பிக் பாஸ் ஃபேனுக்கு இந்த பர்டிகுலர் மூமெண்ட் வந்து திரும்ப ரிப்பீட்டட் மோடில் பார்க்குறதுக்கான ஒரு மூமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எமோஷ்னலாக அவர் வந்து பிரேக் டவுன் ஆனதும், அதுக்கப்புறம் சண்டை போட்டவங்கலாம் வந்து அவர் பற்றின பாசிட்டிவ் சொல்லி 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறதா இருக்கட்டும். முக்கியமாக வாட்டர்மெலன் ஸ்டார்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் இருந்தாலும் சொன்னார், கெட்ட விஷயங்கள்லாம் வந்து தள்ளி வச்சுட்டு அவர் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லா செல்வங்களும் பெற்று நீங்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஷ் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹக் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஹாப்பி பர்த்டே விஷஸ் சொல்லியிருப்பார். அது வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது அப்படின்னே சொல்லலாம். பிக் பாஸ் வந்து விஷஸ் பண்ணது தான் வந்து, அதுவும் பாட்டு பாடி எல்லாருமே எக்ஸைட் ஆகிட்டாங்க, இன்க்ளூடிங் எவ்ரி பர்சன் இந்த ஹவுஸ் அப்படின்னே சொல்லலாம். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா செமையாக அதை வந்து சேரேஜ் பண்ணாங்க. அண்ட் தென் கனியக்காலாம் வந்து பிக் பாஸ் உங்கள் குரல் பாட்டு போடும்போது சூப்பராக இருக்குது பிக் பாஸ் அப்படின்ற அளவுக்கு அந்த பர்டிகுலர் மூமெண்ட் வந்து பார்க்கறதுக்கே நல்லா இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலிப்ரேஷன் கானா வினோத்துக்கு. அதே மாதிரி ஏன் அதை சபரி வந்து அழுத்தி சொன்னார்னு பார்த்திங்கன்னா, எல்லாமே நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னா அதை வந்து நம்ம மறக்க மாட்டோம். இந்த சீசனில் ஃபஸ்ட் டைம் இந்த செலிப்ரேஷன் நடந்திருக்கு, இது கண்டிப்பாக நம்ம மறக்க மாட்டோம். அது வந்து யாருனாலன்னு பார்த்திங்கன்னா வினோத் அண்ணனால தான். ஸோ அது வந்து ஒரு மெமரபுளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ இந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடக்கிறது பற்றி அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.